வணக்கம். என் பேர் ராமதாஸ். ஐடி முடிச்சிருக்கேன். எம்எம்பி முடிச்சுட்டு ஷெட்டில் வந்து 5 ரூபாய்க்கு வேலை பார்த்தேன், மெக்கானிக் ஷெட்டில். அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். வந்தவாசியில் இருந்து ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். ஒரு நாளைக்கு 5 ரூபா. அந்த சம்பளம் வந்து போதுமானதாக இல்லை. என் ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியல. அப்பா வந்து நான் பிறகு 10 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வந்து தவறிட்டார். அதிலிருந்து அம்மா வந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. அம்மா, அக்கா இருக்காங்க. போதுமான சம்பளம் போதாதால் நான் வந்து சென்னைக்கு வந்தேன் வேலை விஷயமா. அது வந்து தோட்ட வேலையில் வந்து ஜாயின் பண்ணேன். மாதம் வந்து 3000 ரூபாய் சம்பளம், சாப்பாடு, தங்க இடம் கொடுத்தாங்க. போதுமானதாக எனக்கு இல்லை. மேற்கொண்டு வந்து கார் கம்பெனியில் டாட்டா என்ட்ரியாக வேலை பார்த்தேன் ஒரு 1.5 வருஷம். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஐப்பந்தாங்கல்ல அப்பண்டிஸ் கிடச்சிது. 1040 ரூபா சம்பளம். நைட்டில் வந்து டெப்போ வேலைக்கு ஆகும். சம்பளம் போதுமானதாக இல்லாதால் பகலில் தோட்ட வேலைக்காக நான் ஒருத்தர்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபா சம்பளம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். என்னால் வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியல. போதுமான சம்பளம் இல்லை. வாடகை கொடுக்கணும், சாப்பிட்ணும், அம்மா அக்காவுக்கு நான் காசு அனுப்பணும், எல்லாமே பார்க்கணும். அது வந்து போதுமானதாக இல்லை. நாளடைவில் ஒரு நண்பர் மூலமாக மண் வேலை, தோட்ட வேலை செய்ய ஆரம்பித்ததில் மண்ணுகள் உரம் மண் வாங்கி நான் வெளியில் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது வந்து விலை அதிகமானதால் வாங்கி தர முடியல. சொந்தமாக கடை போடணும், 10 பேருக்கு வேலை கொடுக்குன்ற எண்ணம் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது. அது வந்து அந்த நேரத்துக்கு வந்து என்னால் சாத்தியமாக பண்ண முடியல. இடையில் வந்து மழை பெஞ்சதால் ஒரு செடிகள்லாம் வச்சு கவர்கள் வந்து பதியம் போட ஆரம்பித்தேன். அந்த பதியம் போட ஆரம்பித்தது வந்து ஒரு நாள் சேல்ஸுக்கு வந்தது. இந்த சேல்ஸுக்கு வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுத்தது. அந்த மாற்றம் கொடுத்ததால் மீண்டும் நர்சரி வைக்கிறதுக்கு வந்து டெவலப் பண்ணுறது ஒன்று வழிகளை தேடினேன். அந்த கவர் விற்கிற கடை கூட யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. அந்த இன்ஃபார்ம் பண்ணதால் வந்து நான் ஒரு நண்பர் மூலமாக மறுபடியும் எனக்கு ஒரு வழிமுறை கிடைச்சது. அதன் மூலமாக நான் மறுபடியும் நான் நர்சரி தொடங்க ஆரம்பித்தேன். செடிகள் வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ண அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து செடிகள் வந்து 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து மூலிகை செடிகளும் தரேன், பூச்செடிகளும் அழகு செடிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐடியில் வந்து படிக்கும்போது வந்து 2 வருஷம் படிப்பு. அது வந்து நம்ம கோடப் ஐடின்ற ஒரு நிறுவனத்தை, சேத்பட் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே தான் நான் 2 வருஷம் படித்தேன். ஒரு 8 கிலோமீட்ரு சைக்கிளில் தான் போனோம். பஸ் வசதி காசு கொடுத்து கூட போக முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டம் எங்களுக்கு. அந்த டைம்லேருந்து தான், அங்கேருந்து தான், வந்தவாசிலேருந்து தான் என்னுடைய லைஃப் தொடங்கிச்சு. நான் ஐடி படிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. 2 வருஷம் வந்து ஷெட்டில் வேலை பார்த்தேன் 5 ரூபாய்க்கு. அந்த வேலை பார்க்கறதுல இருந்து அப்போ போதும் வருமானமும் கிடையாது. சென்னைக்கு வந்த பிறகு எனக்கு வந்து வெளி உலக தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஒருத்தர் வழங்கினார். வெளியில் வந்து தெரிஞ்சுக்கிங்க, அப்போ தான் வந்து உங்களால் வந்து முன்னேற்றத்து பாதையை வந்து தெரிஞ்சிக்க முடியும்னு அவர் நண்பர் மூலமாக நான் சென்னைக்கு வந்தேன். கார்டன் மெயின்டெனன்ஸ் வந்து செடிகள் எப்படி பராமரிக்கிறது, பூச்செடிகள் வந்து உரம் போடுறது, மரம் வந்து கட் செய்யுது. புதுசாக ஒரு செடி வச்சுருக்குன்னா அது வரலைன்னா அந்த செடிகளை வந்து வர வைக்கிறதுக்கு உண்டான உரங்கள் கொடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மெயினாக நான் வந்து ஒரு 15 வருஷமாக அந்த தொழில் வந்து பண்ணுறேன். இது வந்து சொல்யூஷனு கொண்டு வரேன். மெயினாக பூச்செடிகள் வந்து கட் பண்ணுறது, புல்தரைகள் வந்து அமைக்கிறது, இது மாதிரி வந்து மாடித்தோட்டம் அமைச்சு கொடுக்குறது, பூச்செடிகள் வந்து வச்சு கொடுக்குறது, இது மாதிரி கிரவுண்டு க்ளீன் பண்ணுறது, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறது, இது சம்மந்தமான ஒர்க்குங்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு 10 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்த கார்டன் வந்து ஃப்ரீ ஆஃப் சொல்யூஷன் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃப்ரீயாக எந்த செடி வரலனாலும் அதுக்கு உண்டான செடியை வந்து வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நான் ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். சென்னைக்கு வேலை தேடி வந்தேன். நான் ஐடி மெக்கானிக்கு முடிச்சிருக்கேன். அதுக்கு உண்டான வேலை எனக்கு கிடைக்கல. திருவேற்காடில் வந்து உதவிக்கரங்கள் மூலமாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். எனக்கு வேலை வந்து ஒரு 4 மணி நேரம் கழித்து தான் வேலை கிடச்சிது. ஆனால் தோட்ட வேலை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. தண்ணி பிடிக்கிற வேலை செடிகளுக்கு தான். அது வந்து 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், 3000 ரூபா சம்பளம். அதுக்காக அங்கே குடும்ப கஷ்டம் காரணமாக நான் மெக்கானிக் வேலை கிடைக்காதால அந்த வேலை ஜாயின் பண்ணேன். அது ஒரு 1.5 வருஷம் தான் அங்கே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து உண்டோயில் வந்து டாட்டா என்ட்ரியை போய் ஜாயின் பண்ணேன் 3000 ரூபா சம்பளத்துக்கு. அந்த சம்பளம் வந்து போதுமானதாக இல்லை. அந்த வேலை பார்த்துட்டே வந்து நான் வேறு வேலை தேடிட்டு இருந்தேன். வேலை எனக்கு போதுமானதாக கிடைக்கல. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஐயப்பந்தாங்கல்ல அப்பண்டிஸ் வேலை கிடச்சிது. 1440 ரூபா சம்பளம். அந்த சம்பளம் வந்து அதுவும் எனக்கு போதுமானதால் நைட்டில் டெப்போ வேலைக்கு போவேன். பகலில் வந்து
ஒரு நண்பர் ஒருத்தர் குடும்ப கஷ்டத்தை சொன்னதால் கார்டன் வேலைக்காக சேர்த்து விட்டார். அது வந்து எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ரூ. 250 சம்பளம் எனக்கு. அந்த சம்பளத்தை வச்சு நான் வீட்டுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கும் பணம் அனுப்பணும். அதே டைமில் நான் வாடகை கொடுத்து 3 வேளை சாப்பிட்ணும். அந்த வேலை பார்த்துட்டே வந்து ரொம்ப நாள் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு சம்பளம் வந்து போதலை. நானாக வந்து நிறைய இடத்துங்கள வேலை தேட ஆரம்பித்தேன். எனக்கு போதுமான சம்பளம் இல்லை. அந்த போதுமான சம்பளம் இல்லாதால் இன்னொரு நண்பர் மூலமாக வேலை கொஞ்சம் கிடச்சிது. அப்போ வந்து மண்ணுலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட போய் மண் வாங்கி வீட்டுக்கெல்லாம் உரம் மண் போடுற மாதிரி எடுத்து ஒருத்தர்கிட்ட வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வந்து அதிகமான வேலை சொல்லியிருந்தார் ஒரு டைமும். அதனால் நான் கடை ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. அதில் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குன்ற எண்ணமும் இருந்தது. திடீர்னு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு வந்து ஒரு இடம் ஒன்று கேட்டுட்டு இருந்தேன். ஒரு டைம் வந்து சொன்னாங்க, காலி இடம், மெயின் ரோடில் கிடையாது. அந்த இடம் வந்து உள்ளே வந்து ஸ்லம் போர்டு மாரி மண் கொட்டி தேவையான இடத்துக்கு கொண்டு போகலான்னு கஸ்டமருக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் வந்து அங்கே அதை வச்சே வேலை பார்த்துட்டு இருந்தேன். 6 to 6 வரைக்கும் கடையிலே தான் இருப்பேன். சில நேரம் வேலை இருக்கும், சில நேரம் வேலையும் இருக்காது. மாதத்தில் ஒரு 10 நாள் 15 நாள் தான் எனக்கு வேலை இருக்கும். மீதி நாள் கடையில் தான் இருப்பேன். அந்த கடைக்கும் வாடகை கொடுக்கணும். வேலை செடி நடுற வேலை கிடைச்ச பழைய கவர்களை வச்சு கடையில் எடுத்துன்னு சேகரித்து வச்சுருந்தேன். சில செடிகளை வந்து உற்பத்தி பண்ண முடிவு பண்ணேன். அந்த உற்பத்தி பண்ண வச்ச செடிகள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நண்பன் மூலமாக அந்த செடிகள் எல்லாமே சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சது. செடிகள் பதியம் போட ஆரம்பித்தேன். அந்த செடிகள் பதியம் போடுறது வந்து ஒரு பதியம் போடுறோன்னா மினிமம் வந்து ஒரு 3 மாதம் ஆகும். அந்த பதியம் ஒரு வளர்ந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15,000 செடி மேலே போட்டேன். ரொம்ப நாள் சேல்ஸும் ஆகலை, வருமானமும் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஒரு நண்பர் வந்து ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு செடிகள் பற்றி போடுங்க, உங்களை பற்றி டீட்டெயில் போடுங்க, அது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகளை கொடுக்குன்னு சொன்னாப்புல. அது போட்டதுக்கப்புறம் செடி விற்கிறாங்கன்றத கடை தெரியுது ஒன்று வாய்ப்புகள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக செடிகளை வாங்க ஆரம்பித்தாங்க. அதிக விலைக்கு செடிகள் விற்க வந்து எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்து எனக்கு மக்கள் வந்து இந்த செடிகளால் நிறைய பயனடைகின்ற ஒரு காரணத்தை வச்சு ரூ. 10 செடி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த ரூ. 10 கொடுக்குற செடிகள் வந்து ஒவ்வொரு நண்பர் மூலமாக வந்து குறைந்த விலை செடி திறனை வாங்குறதுக்கு வந்து முன்வர ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் வந்து இன்றைக்கி வந்து வேலை பார்க்குறாங்க. இன்னமும் வந்து செடி வந்து ரூ. 10 தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து பூச்செடிகள், அழகு செடிகள், மூலிகை செடிகள் இது சம்மந்தப்பட்டதை வந்து ரூ. 10 வந்து தந்துட்டுருக்கேன். கார்டன் சம்மந்தப்பட்டமாக எந்தவித சொல்யூஷன், அதாவது செடி வச்சு வரல அப்படின்னாலும் அது உண்டான தீர்வுகளை வந்து நான் ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி. அந்த மாடி தோட்டம் வந்து பல வகை உண்டு. இதில் வந்து மாடியில் வந்து வெயில், அதாவது கூலிங் தன்மை அடைவதற்காக மாடியில் வந்து புல்தரையில் வந்து புல்தரை அமைப்பாங்க. லான் போடுறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. எல்லோரும் வந்து சாதாரணமாக மண் கொட்டி புல் போடுவாங்க. அது புல் போட்டதாக என்ன ஆகும்னா லீக்கேஜ் ஆகிடும். நம்ம மாடியில் வந்து புல்தரை போட்டால் லீக்கேஜ் ஆகாது. வாட்டர் ப்ரூஃபின்னு ஒரு லிக்யூடு இருக்குது, அது போட்டு அந்த லான் போட்டோம்னா கூலிங் கிடைக்கும். ஒன்று இது ஒரு மெத்தடுக்கு. ரெண்டாவது வந்து மாடி தோட்டத்தை வந்து அழகு செடிகள் வைப்பாங்க. மெயினாக அழகு செடிகள் வந்து ஷோ பிளான்ஸ், குரோட்டன்ஸ் வைப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பூச்செடிகள் வந்து வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான பூச்செடிகள், ப்ளஸ் வந்து சுவாமிக்கு யூஸ் பண்ணுற செடிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பசுமையான செடிகள் வைக்கும்போது வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போடுறது ஒரு மெத்தட் இருக்குது. அடுத்து வந்து காய்கறி தோட்டம், அதாவது ஆர்கானிக் கார்டன் சொல்லுவாங்க. மாடியில் வந்து செலவில்லா வீட்டு தோட்டம் வந்து நம்ம காய்கறி வந்து கெமிக்கல் மருந்தே இல்லாமல் குறைஞ்ச செலவில் வந்து நம்ம காய்கறி தோட்டம் வந்து அமைக்கலாம். காய்கறி தோட்டம் அமைக்கிறது வந்து நிறைய செலவு பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ பெயிண்ட்டு பக்கெட்டை வச்சு கூட நம்ம வந்து காய்கறி தோட்டம் அமைக்கலாம். நம்ம வந்து காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கு வந்து தண்ணி வந்து போதுமானதாக இருந்தால் போதுமானதான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி போடலாம், இல்லை 2 நாள் விட்டு தண்ணி போடலாம். மண்ணோட அந்த கலையோட அந்த ரேஷியோ வந்து சம அளவு இருந்தால் போதும். வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே நம்ம மாடியிலேருந்தே எடுத்துக்கலாம். அது வந்து 120 நாள் ஆகும், அவ்வளோதான். 45 days. கீரையை எடுக்கிற மாதிரி இருந்தால் 15 நாள்லேருந்து 60 நாளில் அறுவடை பண்ணலாம். நம்ம மீண்டும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நான் மாடி தோட்டம் போடுறேன், நம்ம ஊருக்கு போயிடுவேன், திருப்பி வந்து செடியெலாம் வீணாகிடுமேனு ஃபீல் பண்ணோன்னா திருப்பி வந்து தண்ணி விட்டு மறுபடியும் வந்து ரீயூஸ் சாயில் யூஸ் பண்ணிட்டு என்ன உரம் விதைகள் தேவையோ போட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து காய்கறி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்தை ஃபுல்லாகவே வந்து காய்கறி வந்து நாட்டு விதைகள் வந்து எப்போவுமே வந்து நமக்கு வந்து பயன் தரக்கூடியதாக இருக்கும். அது வந்து நல்ல மகசூலும் தரும்.
அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நாட்டு காய்கறி விதைகளை வந்து அதிகம். ஹைபிரிட் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக இருக்காமல் இருக்கும், ஆனால் வந்து அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ணணும். இதுதான் வந்து மாடி தோட்டத்தோட நன்மைகள். மாடித்தோட்டம் பற்றி சொல்லிட்டேன். அடுத்து வந்து புல்தரை அமைக்குதல். அதாவது வீட்டை சுற்றி வந்து புல்தரை அமைக்கலாம். ஒன்று கார்டனில் வந்து வாக்கிங் ஸ்டோன் நடபாத கல்கள் போட்டு கொடுக்குறது. அதை வந்து என்ன மெத்தடில் வேணாலும் நம்ம பண்ணி 1க்கு 2 1க்கு 1 2க்கு 2 2x2 அதுமாதிரி ஸ்டெப்ஸும் நடபாதை போட்டு கல் போட்டு லான் அமைக்கலாம். மவுண்ட் மாதிரி போட்டு சென்டரில் ஒரு பிளான்ஸ் புஷஸ் பிளான்ட் வச்சு க்ரீனரி ஃப்ளவர் பிளான்ஸை வச்சு மாடித்தோட்டம் லான் போடலாம். லான் போட்டு விடலாம். வாக்கிங் ஸ்டோன் சுற்றி வந்து ஷர்ப்ஸு சின்ன சின்ன ஃப்ளவர் பிளான்ஸ் வந்து வைக்கலாம். அதாவது ரோஸ், அதாவது செம்பருத்தி, மல்லி, பாரிஜாதம், அரளி, நந்தியாவட்டை இதெல்லாம் வந்து எக்ஸோரா இட்லி பூன்னு சொல்லுவாங்க, தேன் பூன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், பூச்சி தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும். இது மாதிரி செடிகள் வந்து வீட்டை சுற்றி அமைக்கலாம். வீட்டை சுற்றி வந்து மூங்கில் போடலாம். மூங்கில் வந்து போட்டோன்னா டஸ்ட் அப்சர்வர், அது வெளியில் வர அந்த டஸ்ட் அப்சர்வர் வந்து வீட்டை சுற்றி ஃபுல்லாக வந்து பசுமையான ஒரு க்ரீனரி வந்து நம்ம கொண்டு வரலாம். வீட்டை சுற்றி வந்து அழகு செடிகள், வெயிலில் வைக்கிற செடிகள் இருக்குது. வெயிலே இல்லை எனக்கு வந்து நிழல் செடி வேணும்னா அதுக்கு உண்டான நிழல் செடிகள் வந்து நிறைய இருக்குது. குரோட்டன்ஸ் சொல்லுவாங்க. அழகு சாதன செடிகள் வைக்கும்போது மருந்து போட தேவையில்லை, செடிங்க அப்பப்போ கட் பண்ண தேவையில்லை, அப்பப்போ உரம் போடவும் தேவையில்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈஸி மெயின்டைன் வந்து அதுக்கு தகுந்த இடைவெளிகள் வச்சு செடிகள் அமைக்கலாம். மாதத்துக்கு ஒரு டைமோ 3 மாதத்துக்கு ஒரு டைமோ வந்து சாயில் லூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீ சர்க்குலேஷன், அந்த ஏர் வந்து ஃப்ரீ ஆகும். அப்போ வந்து செடிகள் வந்து நல்லாயிருக்கும். மெயினாக இது 3 மாதத்துக்கு ஒரு டைம் பண்ணலாம். இல்லை எனக்கு செடிகள் எதுவுமே கொத்திக்கிட விட முடியாது, செடி மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் தண்ணி போட்டால் கூட அந்த செடிகள் வந்து ரொம்ப வந்து க்ரீனரி கொடுக்கும் உங்களுக்கு. அது வந்து ஏர் சர்க்குலேஷன் வரதால வந்து ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அந்த பசுமையோட க்ரீனரி அந்த ஏர் வர்றதால நமக்கு வந்து ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக வந்து மாடி தோட்டம் அமைச்சாலும் கிரவுண்டில் அமைச்சாலும் நமக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்ம் ஹவுஸை பற்றியோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் விரிவாக இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா தென்னை, மாதுளை, சப்போட்டா, கொய்யா, எலுமிச்சை, நெல்லி, முருங்கை, கருவேப்பிலை, டிராகன் அது மாதிரி என்ன வித செடிகள் வேணுமாலாம் நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸில் வளர்த்துக்கலாம். அதாவது ஈஸி மெயின்டைன் செடி தான். எல்லாமே வந்து குறுகிய கால ஈல்டு தரக்கூடியது. ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா 80லேருந்து 120 மரக்கன்கள் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு டைம் உரம் வைக்கலாம், 3 மாதத்துக்கு ஒரு டைம் உரம் வைக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் உரம் வைக்கலாம். கொய்யா, லெமன், நெல்லி, மாமரம் இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து ஈல்டு தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குறைந்த செலவீடு, அதிகமான மகசூல் கிடைக்கும். அதாவது நமக்கு நிறைய பேசு இல்லைனாலும் குறைந்த பேசு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம செடிகள் பழ வகைகள் வைக்கும் போது வெளியில் நம்ம காசு கொடுத்து பழங்கள் செடிகள் வந்து எடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம தோட்டத்தில் இருந்து இயற்கையாகவே நம்ம இடத்துல எடுக்கிற அந்த பழங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்வீட், அதாவது இனிப்பானதாகவும் இருக்கும். அதே டைம் வந்து நேச்சுரலாக வந்து பழம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெயினாக அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தழைச்சத்துக்களை உரங்களை வந்து நம்மளே தயார் பண்ணலாம். அதாவது காசு கொடுத்து கெமிக்கல் உரம் எதுவுமே வந்து போட வேண்டியதில்லை. தழைச்சத்துன்னு சொல்லுவாங்க. அந்த தழைச்சத்து வந்து 3க்கு 3 2க்கு 2 பள்ளம் எடுத்து அதுக்கு உண்டான உரம் பாத்தி கட்டி அதை களைப்புல்கள் இல்லாமல் அந்த இடைவெளிக்குண்டான தண்ணி வந்து போதுமான தேங்குற அளவுக்கு ரெடி பண்ணி பாத்தி மாதிரி வாய்க்கா மாதிரியும் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க. அது நம்ம மோட்டர் லைன்லேருந்து வால் லைன்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா டைரெக்டாக வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 மணி நேரம்லேருந்து அரை மணி நேரம் அந்த தண்ணி வந்து பாஞ்சாவே வந்து போதுமானதாக வந்து இருக்கும் வேர்களுக்கு. அப்போ வந்து 3 மாதம் ஒரு டைம் 6 மாதம் ஒரு டைம் வந்து உரம் வைக்கலாம். உரம் வச்சிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இன்னும் மகசூல் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலும் ஈல்டு தரும். மெயின் வந்து மண்ணோட தன்மை வந்து பொறுத்து தான் வந்து மகசூல் தருமானம். அப்படி இல்லை, மண் எந்த வகை மண்ணாக இருந்தாலுமே செடிகள் வந்து நமக்கு வந்து வளர்ச்சி கொடுக்கக்கூடியதாக தான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமையும். ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா முருங்கை வந்து நல்ல ஈல்டு இருக்குது. லெமன் போடலாம். மாமரம் வந்து நிறைய மாமரம் இருக்குது. எல்லா மாமரம் வந்து நடுறது வந்து 25 அடிக்கு ஒரு மாங்கன்று வைக்கணும். தென்னை மரம்னா வந்து 18 அடிக்கு ஒரு தென்னங்கன்று வைக்கலாம். லெமன், கொய்யா, நெல்லி, சீத்தா, பலா இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து 10 அடிக்கு ஒரு மரக்கன்று வைக்கலாம். இது வந்து இடையில வந்து ஊடு பயிர் போடலாம். மெயினாக ஊடு பயிர் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மரக்கன்று வச்சுட்டுமே வேறு எதுவும் போட முடியாமல் அதுக்கு வந்து பராமரிப்பு செலவு அதிகம் ஆகிடுன்ட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு வந்து ஊடு பயிர் போடலாம். ஊடு பயிர் போடும்போது இது டிராக்டரில் வந்து நம்ம ஓட்டிகிட்டு போடும்போது நிறைய வந்து கூடுதலான வந்து மகசூல் எடுக்கலாம். அதுக்கு வந்து உளுந்து அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து போடலாம். மண்ணோட வளத்தை பொறுத்து உங்களால் வந்து எது வந்து அதிகமாக நீங்கள் வந்து பயிரிடுறதுக்கு வந்து
செலவு கம்மியாக வந்து விருப்பப்படுறீங்களோ அதுக்கு வந்து ஊடுபயிர் போட்டு நீங்கள் நல்ல மகசூல் எடுக்கலாம். இதுக்கு வந்து ஆள் போட்டு நிறைய செலவு பண்ணி தான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பராமரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல வந்து மகசூல் பார்க்கலாம். அது வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு வந்து மூலிகை செடிகளை நம்ம யூஸ் பண்ணலாம். அதில் அதே டைமில் வந்து கெமிக்கல் இல்லாத ஆர்கானிக் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஊண்டுதோலாக இருக்கும். ஃபார்ம் ஹவுஸில் வந்து லெமன் இன்னைக்கு வந்து மார்க்கெட் லெமன் ஒன்று இருக்குது, பாலாஜி லெமன் சொல்லுவாங்க. அந்த லெமன் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே காய்க்கும். அது வந்து காயும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ஈஸியான பராமரிப்பு தான். நமக்கு வந்து ஒரு ஏக்கராக்கு அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 மரம் இருந்தாவே வந்து ரெகுலரான ஒரு இன்கம் கிடைக்கும். நெல்லி, அதாவது பெருநெல்லின்னு சொல்லுவாங்க, சிறுநெல்லி சொல்லுவாங்க. பெருநெல்லி மார்க்கெட்டு நெல்லி வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து பயன் தரக்கூடியது. அது வந்து எந்தவித பராமரிப்பு செலவு இல்லாமல் நிறைய வந்து மகசூல் தரக்கூடியது. தென்னையும் போடலாம். தென்னை வந்து செப்புரணி சொல்லுவாங்க. பச்சை ரக இளநீர் ஒன்று இருக்குது, 2 வகை இளநீர் வந்து. இது வந்து நாட்டு ரக இளநீர் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நாட்டு ரக தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் மரம் பெருசானாலும் அந்த காயோட தன்மை வந்து குறையாது. ஹைப்ரிட் தென்னங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ரகம் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் தான் காய்க்கணுவாங்க. ஆனால் 3.5 வருஷம் வரைக்கும் தான் அந்த வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும். 3.5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய மகசூல், அதனுடைய ரகம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து போக போக மெலிசாயிடும், காய் வந்து ஈல்டு கம்மியாகிடும். ஆனால் நாட்டு ரக தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் மரம் ஹைட் ஆனாலும் அதனுடைய ரகத்தோட தன்மை வந்து பெருசாக இருக்கும், ரகமும் குறையாது. வருஷம் ஃபுல்லாக வந்து நல்ல காய் காய்க்கக்கூடியது வந்து நாட்டு ரக தென்னைங்க தான் வந்து எப்பவுமே வந்து மகசூல் தரக்கூடியது. அதனால் நாட்டு ரக தென்னை மரங்களை வந்து நம்ம நிறையவே பயிரிடலாம். அதை வந்து பூச்சித்தன்மை வந்து வந்து ஈர்ப்பு தன்மை வந்து அதிகம். ஒட்டு ரக தென்னையில் பொறுத்த வரைக்கும் மகசூல் கம்மியாக இருக்கும், அதிகமான உரங்கள் வந்து செலவிடணும். ஆனால் நாட்டு ரக தென்னைகள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி மாமரத்தை பொறுத்த வரைக்கும் 25 அடிக்கு ஒரு மாமரம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து வருஷத்தில் வந்து 2 டைம் காய் வரும். 2 டைம் ஒன்று வந்து காய் வந்து மே மாதத்தில் வர காய்கள் வந்து ஜென்ரல் வந்து பொதுவாக வர காய் வந்து காய்க்கும். இந்த காய் வராத பூ வராத செடிகள் எல்லாமே மழை பெய்யும் போது தென்றல் காய்ன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துக்கு அப்புறம் வர காய்கள் வந்து தென்றல் காய். பூ வந்து அந்த ஆளை வச்சு தென்றல் காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். அது வந்து நல்ல மகசூல் தரக்கூடியதாக இருக்கும். தென்னை மரத்தை பொறுத்த வரைக்கும் கொய்யா வந்து வருஷத்தில் வந்து 3 டைம் காய்க்கும். கொய்யா வந்து ஒரு வருஷம் வந்து 3 டைம் காய்க்கும். ரெகுலராக காய்க்கக்கூடிய வந்து நிறைய ரகம் இருக்குது. இது வந்து நாட்டு கொய்யா வந்து காய் சின்னதாக இருக்கும், இருந்தாலும் வந்து அது வந்து நல்லது, நிறைய காய் பிடிக்கும். மெயினாக அதாவது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து மாதத்துக்கு 3 மாதம் ஒரு டைம் வந்து சாயில் வந்து லூஸ் பண்ணணும். அதில் உள்ள வீடிங் வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த வீடிங் ரிமூவ் பண்ணிட்டு சாயில் லூஸ் பண்ணால் அதுக்குள்ளே சத்துக்கள் இல்லாமல் இருந்து செடிகள் வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். 6 மாதத்துக்கு ஒரு டைமு, இயர்லி 1 டைம் வந்து மழை வர டைம் வந்து மரங்கள் செடிகள் வந்து கவர் பண்ணணும். எந்த பக்கம் வந்து களைகள் அதிகமாக போகுதோ அந்த பக்கம் களையை வந்து கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து ஒரே நேராகவும் ஒரே ஒரு ரவுண்ட் ஷேப்லேயும் வந்து இருக்கும். அப்போ வந்து மரம் வந்து தாயாது. ஒரு மரம் வைக்கிறனாவே பொதுவாக வந்து 2க்கு 2, 3க்கு தென்னை மரம்னா 3க்கு 3 பள்ளம் எடுக்கணும். மற்ற செடிகள் பழ வகையில் பொறுத்தலாம் 2க்கு 2 பள்ளம் எடுக்கணும். அப்போ 2க்கு 2 பள்ளம் எடுத்தோன்னா அந்த காற்று மழை அடித்தாலும் அந்த மரம் வந்து சாயாது. இயர்லி 1 டைம் வந்து மரம் வந்து கண்டிப்பாக வந்து கவர் பண்ணணும். கொய்யா சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோ வளர்ச்சி தான், அதாவது பொறுமையாக வரும். ஆனால் கட் பண்ண பிரான்ச்சுகள் நிறைய வரும், ஈல்டு வந்து நிறைய நமக்கு எடுக்கும். ஏன்னா 3க்கு 3 பள்ளம் கண்டிப்பாக வேணும். தென்னை மரம், சப்போட்டா, மாதுளை, கொய்யா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2க்கு 2 இருந்தாவே போதுமானது, நல்லா வந்து மகசூல் தரக்கூடியது. இது சம்மந்தமாக வந்து எது விஷயம்னாலும் வந்து சொல்யூஷன் கொண்டு வரலாம். உரங்கள் வந்து காசு கொடுத்து வாங்காமல் நம்ம தோட்டத்திலே இருந்து நம்மளே எல்லாமே தயார் பண்ணலாம். காசு கொடுத்து எது 1 டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் ரெகுலராக வந்து நிறைய வந்து பர்பஸ் இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சேல்ஸு கொண்டு போகலாம். அதுக்கடுத்து வந்து ஃபார்ம் ஹவுஸ்லேயே வந்து காய்கறிகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புடலங்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், தர்பூசணி, இது மாதிரி காய்கறி ஐட்டம். கத்திரிக்காய் வந்து காய்க்க ஆரம்பித்தோம் 6 மாதம் வந்து 1.5 வருஷம் வரைக்கும் காய்க்கும். இதை மாதிரி இந்த லைனில் இந்த காய்கறிகளையும் போட்டு நம்ம விற்பனை யூஸ் பண்ணலாம். எல்லாமே நாட்டு ரக காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ஹவுஸ்லேயே யூஸ் பண்ணலாம். அது வந்து ரெகுலராக வந்து ஈல்டு தரக்கூடியது. எப்போ வேணாலும் காய்கறி போடலாம், மழை டைமில் போடலாமா, வெயில் நாளில் போடலாமா அப்படின்னு இல்லை. அந்த இடத்துல வந்து நம்ம காய்கறி யூஸ் பண்ணாலும் பழ வகைகள் யூஸ் பண்ணலாம். வந்து தண்ணி வந்து 1 வாரத்துக்கு மேலே தேங்கினா காய்கறி வந்து வர்றது கம்மி. 1 வாரத்துக்கு அப்புறம் தண்ணி தேங்காய் மேடான பகுதி சாயில் மேடு மாதிரி பண்ணி பாத்தி கட்டி நம்ம வந்து காய்கறி போட்டிங்கன்னா நல்லா வந்து மகசூல் வரும். கொடி ஐட்டங்கள், எல்லா கொடி ஐட்டங்களும் வந்து மாடி தோட்டத்துக்கு போடுற மாதிரி கீழே வந்து ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செலவில்லா தோட்டம் வந்து
காலி இடத்துல வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னா, முதல்ல வந்து தண்ணி வந்து போதுமான தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி வசதி இல்லைன்னா அது ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சாயில் லூஸ் பண்ணணும். முதல்ல சாயில் ஃப்ரீ பண்ணால் தான், அந்த தண்ணி கூலிங் பண்ணால் தான் நமக்கு விதை போட்டால் வரும். ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்றைக்கே வாட்டரிங் விட்டு அன்றைக்கே விதை போட்டு அன்றைக்கே ஈல்டு வரும்போது அந்த ஈட் தன்மையால் வந்து விதைகள் வந்து முளையாது. பேக்கெட் விதைங்க வாங்கும்போது அது எக்ஸ்பிரி ஆகிருக்கும். ரொம்ப நாள் ஆனதால் அந்த விதைகளும் வராது. அதனால் முதல்ல வந்து சாயில் லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஈரப்பதனம், அந்த பூமி வந்து கூலிங் வைக்கணும். கூலிங் வச்சுட்டு நம்ம சாயில் லூஸ் பண்ணி பாத்தி கட்டி நம்ம உரம் போட்டு காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காய்கறி யூஸ் பண்ணுறத வந்து நம்ம இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையானது போக மீதி வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், நம்ம டீமில் வந்து நிறைய சர்க்கிள் இருக்காங்க. அதாவது நம்ம பக்கத்துலேயே வாங்கிப்போம். இயற்கை காய்கறி என்னும் போது என்னெல்லாம் நம்ம காய்கறி போடுறோமோ எல்லாமே வந்து வாங்குறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம சர்க்கிள்லையும் சரி வெளியிலையும் சரி எல்லாருமே வந்து தயாராக இருக்காங்க. உங்களுக்கு தேவையான காய்கறி என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே வந்து நீங்கள் போட்டு நம்ம இடத்துலையும் எடுத்துக்கலாம். 10க்கு 10 இடம் இருந்தாவே போதுமானது. அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்ல ஃபார்ம் ஹவுஸ் இருந்தாலும் சரி, இல்லை கிரவுண்டு இருந்தாலும் சரி. ஆனால் மாடி தோட்டம் பொறுத்தவரையும் சரி, ஃபார்ம் ஹவுஸ் பண்ணாலும் சரி, வெயில் இருந்தால் மட்டுமே காய்கறிகள் வந்து உங்களுக்கு வந்து ஈல்டு தரும். வெயில் இல்லைனாலும் எனக்கு ஈல்டு வரும்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள் மட்டும்தான் ஈல்டு வரும். அது கூட குறைந்த மகசூல் மட்டும்தான் கிடைக்கும். வெயில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு வரும். அதிகமான தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறி வந்து அதை வந்து வேரோட தன்மையில் வந்து கிரிப்னஸ் இல்லாமல் செடிகள் வந்து வாட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 3 நாளைக்கு ஒரு வாட்டி, 5 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வெயில் ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி வந்து காய்கறிக்கு தண்ணி விட்டோன்னா நம்ம வந்து நல்ல மகசூல் பார்க்கலாம். அந்த மாடியை ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கும் போது பீடிங்ஸ் இல்லாமல் மோஸ்ட்லி பார்த்துக்கணும். இல்லை எங்களால் பராமரிக்க முடியல அப்படின்னா ஒரு ஷீட் மாதிரி போட்டு எங்கெல்லாம் நம்ம வந்து பாத்தி மாதிரி வந்து வாய்க்கா மாதிரி போட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம காய்கறி போட்டு அதுக்கு சொட்டு நீர் மாதிரியும் போட்டு நம்ம ஈல்டு எடுக்காமல் பார்த்துக்கலாம். தண்ணி திறந்து விட முடியாது, அதிகம் செலவிட ஆள் இல்லை அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக் மோட்டரை வச்சு நம்ம வந்து தண்ணி நீர்ப்பாசனத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உண்டான வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது செடிகள் வந்து நிறைய செலவு பண்ணிட்டோம், நம்ம அப்பப்போ உரம் போடணும், அப்பப்போ வந்து மருந்து தெளிக்கணும், மருந்து தெளிக்காமல் வந்து காய்கறி வராது அப்படின்லாம் கிடையாது. சாயில் வந்து மண்ணோட தன்மை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விதை போட்டோம்னாவே அதில் வந்து நல்ல வந்து மகசூல் வரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக என்ன காய்கறி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு செடி வந்து 3 அடிக்கு ஒரு செடி வந்து இடைவெளி விடணும். 1 அடிக்கு ஒன்று போடும்போது வெண்டைக்காய் போடலாம், 3 அடிக்கு ஒன்று போடும்போது கத்திரிக்காய் போடலாம், 2 அடிக்கு ஒன்றுக்கு ஒன்று போடும்போது இந்த மாதிரி கீரை வகையெல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து ஈல்டு வரும். ரொம்ப நெருக்கமாக போடுறது கீரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மற்ற செடிகள் காய்கறி ஆகட்டும், கொடி ஐட்டம் ஆகட்டும் வந்து இடைவெளி இருந்தால் தான் வந்து நல்ல வந்து மகசூல் வரும். கொடி ஐட்டம் வந்து நல்லா சாயில் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்டுக்கு ஒரு பிட்டுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 விதை தான் யூஸ் பண்ண முடியும். 3 விதை போடும்போது ஒரு விதை வரலனாலும் 2 விதை வரும்போது அந்த 2 விதைக்கு மண் அணைச்சி விடும்போது கொடி வந்து ஈல்டு வந்து நல்லா காய்க்கும். அதாவது 120 நாள்லேயே இந்த அறுவடை முடிஞ்சிடும். அது முடிய ஒரு 20 நாள் இருக்கும்போதே பக்கத்தில் இன்னும் 2 விதைகளை போட்டோம்னா இது முடியும் போது அது தொடங்கும். அப்போ வந்து காய்கறியில் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு விதை போடும்போது வந்து 20 நாள் கேப் விட்டு விதை போட்டோம்னா கண்டினியூவாக நம்ம வந்து தோட்டத்தில் வந்து காய்கறி இருந்துக்கிட்டே இருக்கும். ரெகுலராக நம்ம மகசூல் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது சம்மந்தமாக வந்து எதனாலும் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் நர்சரியில் வந்து செடிகள் வந்து நான் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி டீட்டெயில் வந்து உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். செடிகள் வந்து மல்லி, செம்பருத்தி, பாரிஜாதம், அழகு செடிகள், பூச்செடிகள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு வந்து நான் செடிகள் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இன்னை வரைக்கும் ஸ்டார்டிங் பண்ணி இப்போ வந்து ஒரு 30,000 50,000 செடி வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் எப்போவுமே அவைலபிள் இருக்குது. ரிட்டர்ன் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. தாம்பூல செடி நீங்கள் எவ்வளோ செடிகள் எடுத்தாலுமே அந்த 10 ரூபாய்க்கு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். செடி வந்து தரமானதாக இருக்கும். இதில் வந்து எந்தவித கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எல்லா செடிகளும் வந்து நாங்களே பதியம் போட்டு உங்களை வந்து மக்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியாக இருக்கணுதுக்காகவும் இந்த இயற்கை அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து க்ரீன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரதுக்காக 10 ரூபாய் செடிகள் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு வந்து என்கிட்ட செடி வாங்க வந்தவங்களுக்கு ஒரு 6 பேர் இன்றைக்கி வந்து நர்சரி சொந்தமாக வச்சுருக்காங்க. அதுக்கு உண்டான கைட்லைன்ஸும் கொடுத்து அவங்களுக்கு உண்டான சப்போர்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். இதுபோல் யாருக்காவது நர்சரி வைக்கணும், ஏதாவது செடிகள் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம், இல்லை நாங்களே செடி வளர்க்கலான்னு இருக்கோம், இது விஷயமா நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறனாலும் ஃப்ரீயாக வந்து நான் கோச்சிங் கொடுக்குறேன். பிஎஸ்சி, எம்எஸ்சி நிறைய அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட படிக்கிறவங்க வந்து
ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிக்கலும் கொடுத்து நான் வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்ருக்கேன். அது மாதிரி வாங்கியிருக்காங்க. அது மாதிரி வேணுன்றவங்களும் வந்து நம்மக்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இது சம்மந்தமாக செடிகள் வந்து வளர்கிறதுக்கு வந்து ஒரு 3 மாதம் ஆகும். சில செடிகள் வந்து 15 நாள்லேயே ரூட் விட ஆரம்பிச்சிடும். சில செடிகள் வந்து 8 நாள் ஆகும். அந்த தண்ணியை வந்து போதுமான அளவு வந்து கரெக்டாக விட்டால் மட்டும்தான் அந்த செடி வந்து க்ரோத்தோட ரூட் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து செடி கட்டிங் பதியம் போட்டு அதிகமான தண்ணி ஊற்றும் போது க்ரோத் வருமானா கண்டிப்பாக வராது. சில செடிகள் தண்ணி அதிகமானாலும் ரூட் விட்டு க்ரோத் வரும். சில செடி பதியம் போடும்போது தண்ணி அதிகமாக போட்டிங்கன்னா பிளான்ட் வந்து அழுகி போயிடும். அப்போ செடி வச்சும் வரல அப்படின்னா வராது. சின்ன சைஸ் பாட்டு வச்சுட்டு பெரிய பிளான்ஸை வச்சு அதிகமான ஈல்டு கொண்டு போகும்போது கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. அந்த பாட்டோட சைஸும் மண்ணோட தன்மையோட ரேஷியோ வந்து கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே மகசூல் வரும். மாடித்தோட்டம் வச்சாலும் சரி, கிரவுண்டில் வச்சாலும் சரி, அந்த மண்ணோட தன்மை கரெக்டாக இருக்கணும். பிளான்டேஷன் ஒர்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒர்க்கிங் பிளான்டேஷன் இருந்தால் மட்டும்தான் செடி வந்து க்ரோத் வரும். அதிகமாக தண்ணி விடுறதாலையோ அதிகமான உரம் போடுறதால மட்டுமே செடி வந்து நல்ல நிலையில் வரும்ன்றது சொல்ல முடியாது. போதுமான தண்ணி, மண், கரெக்டான நீங்கள் பராமரிப்பு இருந்ததுன்னா அதை வந்து செடி வந்து நல்ல மகசூல் பார்க்கலாம். ஃப்ளவர் ஆகட்டும் சரி, குரோட்டன்ஸ் ஆகட்டும் சரி, அதுமாதிரி பண்ணிக்கலாம். நர்சரி பொறுத்த வரைக்கும் உரமே போடாமல் மண் கலவைகளை வச்சு கவர் போட்டு செடிகள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள், எல்லா விதமான வழிகளும் வந்து நம்ம நுணுக்கங்களை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கார்டன் சம்மந்தப்பட்ட எல்லா சொல்யூஷனும் தரோம். மாடி தோட்டம் வைக்க போகிறேன், இல்லை செடி வச்சுருக்கேன், எனக்கு வரல, செடி காய்கறிகள் வச்சுருக்கேன், காய்க்கவே மாட்டேங்குது, 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, மரம் வளரலை, இல்லை வளர்ந்து போயிருக்கு, இல்லை வந்து காய்களே காய்க்க மாட்டேது, அதுக்கு உண்டான பழமாகட்டும் பூச்செடி ஆகட்டும் அதுக்கு உண்டான எல்லா தீர்வுமே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் எந்த மண்ணில் வச்சாலுமே பூக்கள் வந்து ஈஸியாக பூக்கும். அது மெயினான வந்து வைக்கக்கூடிய முறைகள்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து பிளான்டேஷன் வைக்கணும். அப்போ வைக்கும் போது நல்ல ஈல்டு வரும். காய்கறியில் பொறுத்த வரைக்கும் எந்த மண்ணிலுமே காய்கறி போடலாம். வெயில் இருந்தால் அது மாதிரி காய்கறிகளும் வரும். உங்களுக்கு வந்து நர்சரி வைக்க போகிறீங்க, புதுசாக பண்ணணும், இல்லை வந்து எனக்கு கடைகள் இல்லை, நான் வீட்டிலேருந்தே எனக்கு வந்து செடிகள் வச்சு சேல்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். நீங்களே பதியம் போட்டு நீங்களே சேல்ஸ் கொண்டு போகலாம். குறைந்த விலைக்கு செடிகள் கொடுக்கலாம். அது வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் நமக்கு செடி நம்மக்கிட்ட வாங்குவாங்க. அந்த செடி வந்து தரமானதாக இருக்கணும் வழிகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக செடிகள் சம்மந்தப்பட்ட எந்த விதமான ஆலோசனை இருந்தாலும் நம்மளை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எந்த டைம்லேயுமே வந்து இது கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கான சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. எப்போவுமே வந்து ஃப்ரீ சொல்யூஷன் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். புதுசாக நான் என்ன சொல்லணும், யாராவது நர்சரி வைக்க போகிறீங்க, செடி வளர்க்க போகிறீங்க, இல்லைனா வந்து வச்ச செடி எதுவுமே வரல, எனக்கு வரணும் அப்படின்னா இது வந்து இந்த செடி வைக்கிறதுக்கு மெயின் காரணமே பண நோக்கமோ இல்லை வந்து வியாபார நோக்கமோ கிடையாது. இது வந்து மக்கள் வந்து அதை அந்த பசுமைன்னு சொல்லுவாங்க. எந்த டைம் டிவி நம்ம பார்த்தாலும் இப்போ எல்லா டைம் ஒரே பொருளை யூஸ் பண்ண முடியாது. இந்த செடிகள் பார்க்கும்போது மன நிறைவை தரும், மகிழ்ச்சியை கொடுக்கும். பணம் ஒன்றே மன நிறைவை தராது. அந்த கிரீனரிக்காக நம்ம பசுமையான ஒரு செடிகள் வச்சு ஒரு மகிழ்ச்சி தர்றதுக்காக வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதை மாதிரி எதாவது தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆலோசனை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வாரம் ஃபுல்லாக மாற்றி யோசி நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெயா டிவிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.